ஹாய் everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரோட்டான் AV776B தான் பார்க்க போகிறோம். இது சேம் ஆம்பே 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அப்போ நோ சவுண்ட் ஃபால்ட்டுக்கு வந்தது. இப்பயும் அதே ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. அப்போ வந்து ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்டோட ஃபால்ட்டு, ரிலே டிரைவிங் ஆகலை. ஆனால் இப்போ வந்து ரிலேவே அதே மாதிரி சேமாக ரிலே கிளிக் ஆகலை. இது வேறு ஃபால்ட்டு. நான் இது வரும்போதே கஸ்டமருக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்துட்டேன். மாஸ்பெட் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த என்கோடர் வந்து ஒர்க் ஆகலை சரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்டர்னல் நல்லா தான் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக அட்டன் பண்ணது வந்து இந்த கெப்பாசிட்டர், இந்த டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டில் தான் பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் ஏதோ ஒன்று மாற்றணும். 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணது. நானே அந்த வீடியோ பார்க்கல இன்னும். ஓகே, இப்போ இது ஒரு ஃபால்ட் இருக்குது. ரிலே கிளிக் ஆகலை. இது நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ரிலே எங்கேஜ் ஆகுது இல்லைன்னு இப்படியே தெரியும். ஏன்னா இது கிளாஸ் டைப்பு. ஸோ இந்த என்கோடரும் வந்து கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு, சவுண்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஆடாக யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. அதனால் இது வந்துட்டு கிளிப்பு. ஸோ இதை கழட்டிட்டு நம்ம மாட்டி பார்க்கலாம் அது ஒர்க் ஆகுதானே. ஸோ இந்த ரிலே இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். பவர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலே வந்து எங்கேஜ் ஆகலை. இவ்வளோ நேரம் ஆகாது. ஆக்சுவலாக டப்புன்னு ஆகிடும். ரிலே எங்கேஜ் ஆகலை. இதை வந்து நம்ம திரும்ப ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, திரும்ப ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ ரிலே எங்கேஜ் ஆகலை. இது எதனால் அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இந்த ஒரு பேர் வந்து நான் அப்போவே வந்து செக் பண்ணிட்டேன். இந்த ஒரு பேர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னார். லைட்டாக தான் பட்டுச்சு. உடனே வந்து ப்ரொடக்ஷன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சவுண்டே வரல அப்படின்னாரு. ஸோ அப்போவே நான் கெஸ் பண்ணிட்டேன் ஏதாவது மாஸ்பெட் தான் ஷார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு. இது நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்துடலாம். பாருங்க, 1.1 ஓம்ஸில் டெட் ஷார்ட்டு. ஃபஸ்ட்டு பேரு ரெண்டுமே. ஸோ இது நல்லா இருக்குது. இது வோல்டேஜ் கெயின் ஆகுது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நீங்கள் ரிவர்ஸில் வைக்கும்போது அது வராது. ஆனால் இது ஷார்ட் ஆன பக்கம் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சாலும் இது டெட் ஷார்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஒரு பேரு ப்ளஸ் இங்கே ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த போர்டு நம்ம வெளியே எடுத்து தான் பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கனால பேக்கில் கட்டிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வேறு எதுவும் இதில் பெருசாக காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஈஸியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது தனியாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த ஆம்பை பார்க்குறீங்க. இது உள்ளே என்ன இருக்குது நிறைய பேருக்கு டவுட் இருந்தால், இது வந்து டெரோடைல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் உள்ளே இருக்கும். இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ தெரியுதுங்களா, இது வந்து டெரோடைல் தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஷீல்டு கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை அது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து எம்டி தான், ஒரு ஷீல்டு பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த சேனல் தான். நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணது வந்து இந்த கெப்பாசிட்டர், இந்த டிரான்சிஸ்டர்ஸ் தான் நம்ம மாற்றிருக்கோம். ஸோ அது எவ்வளோ நாள் நல்லா போயிட்டுருக்கு. இப்போவும் நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அப்படியே. ஸோ ஓகே, இது இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து இப்போது இந்த டிரான்சிஸ்டர்லாம் வெளியே எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணலாம். இது என்ன டிரான்சிஸ்டர்னா 2AC 52001943 பேர் தான். சப்வூஃபருக்காகவா இல்லை நம்ம ஃப்ரண்ட் சேனலுக்காக நம்ம இதுக்கப்புறம் தான் செக் பண்ணணும். ஓகே, இதை நம்ம முதல்ல வெளியே எடுத்துகிட்டு, இங்கே இதை வெளியே எடுத்தால் தான் இது ஷார்ட் இருக்கிறதுனால இதெல்லாமே ஷார்ட்டு காமிக்கும். ஸோ இது 2 வெளியே எடுத்துட்டா ஷார்ட்டு கிளியர் ஆகுதான்னு பார்க்கலாம். மற்றது எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ இது ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டிஃபெக்டட் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த 4 பீஸ் வந்து டெட் ஷார்ட்டு. ஸோ இது முதல்ல காமிச்சலான்னு, மற்றதெல்லாம் கூட வெளியே எடுத்து செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் இது உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. ஸோ டிஃபெக்டிவ் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் வெளியே எடுத்துட்டேன். ஸோ மற்றதும் எடுத்து செக் பண்ணேன். இதெல்லாமே ஓகே. ஸோ இது டெட் ஷார்ட்டு. இது என்ன நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ மீட்டர் வந்து கண்டினியூட்டி மோடில் தான் இருக்குது. இப்போ நான் டெஸ்ட் பண்ணுற பாருங்க இந்த டிரான்சிஸ்டர்ஸை. ஸோ 0.84 ஓம்ஸில் ஷார்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஒரு பக்கம் ஷார்ட் ஆகிருக்கு. இது எல்லா சைடுமே ஷார்ட் ஆகிருக்கு. இது கம்ப்ளீட் ஷார்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 9014 தான். இது பாருங்கள் எப்படி ஓம்ஸில் வந்து ஷார்ட் ஆகிருக்க மாதிரி காமிக்குது. 69 ஓம்ஸில் காமிக்குது இது. ப்ளஸ் சென்டர் பின்னும் பார்த்தீங்கன்னா 86 ஓம்ஸில் காமிக்குது. இதுவும் ஷார்ட்டு. இந்த டிரான்சிஸ்டரும் அப்படி தான் 11 ஓம்ஸில் ஷார்ட் காமிக்குது பாருங்கள் அது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது. இது என்ன
பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து D669 அப்புறம் B649 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு D669 வந்து நல்லாயிருக்கு. D649ல் ஒரு பீஸ் வந்து ஷார்ட் ஆகிருக்கு, அந்த ஒரு பீஸ் தான் அது. இது நம்ம திரும்ப சால்டர் பண்ணிக்கலாம். டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே எடுத்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அக்யூரேட்டான வேல்யூ தெரியும். ரிவர்ஸில் வந்து செக் பண்ணும்போது அது ஷார்ட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வெளியே எடுத்தோன்னே இது வந்து ஐசோலேட் ஆகிடுச்சு. அதனால இதெல்லாம் அப்படியே செக் பண்ணும்போது கரெக்டான வேல்யூ காமிச்சிச்சு, ரிவர்ஸ் வோல்டேஜ் எதுவுமே காமிக்கல. ஸோ இது அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி இங்கே எல்லாமே நல்லா இருக்கு எக்ஸப்ட் இந்த ஒரு ரெசிஸ்டரோட. ஸோ இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இது வந்து 56 ohms ரெசிஸ்டன்ஸு. ஆனால் இந்த இடத்துல வந்து இது சுத்தமாக வரல, ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, கம்ப்ளீட் ஓப்பன் ஆகிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸு. ஸோ அதே 56 ohms இந்த சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்க. ஸோ இதில் 6.21 காமிக்குது. ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக இது சீரீஸில் இருக்குது இதில், அதனால் இது காமிக்குது 6ல். ஸோ இதில் அது கூட வரல பாருங்க, கம்ப்ளீட்டாக டேட்டாக இருக்குது, ஃபுல் ஓப்பன். ப்ளஸ் இங்கே ஒரு 100 ohms ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 100 ohm ரெசிஸ்டன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் லெக் வந்து ரொம்ப கரோட் ஆகிருக்கு. எதனால இந்த இடத்துல பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து ஹீட் ஆகிட்டு இந்த ரெசிஸ்டரோட பின்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்கு. அதனால இங்கே ரஸ்ட் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை மாற்றிறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லா ஆடாக பண்ணாக்கா காமிக்கிற மாதிரி தான் வருது, ஆனால் சம்டைம்ஸ் வந்து காமிக்கல. ஸோ இது நம்மளுக்கு ப்ராப்ளம் பண்ணும். இந்த மாதிரிலாம் நம்ம லூஸ் காம்பனண்ட் விடக்கூடாது. இதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இதில் 2 ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணோம், ப்ளஸ் இந்த டிரான்சிஸ்டர்லாம் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதை வந்து திரும்ப அதிலே போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதில் வேறு ஃபால்ட் இல்லை, எல்லாமே செக் பண்ணிட்டேன். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் SMDலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது ஆம்பர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நார்மலாக பவர் ஆம்ப் வரும் இல்லையா, அந்த மாதிரி சர்க்யூட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி காம்ப்ளிகேட்டட் ஒன்றுலாம் இது கிடையாது. ஸோ இது எல்லாமே ரிப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த 2 பேர் டிரான்சிஸ்டர் ப்ளஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா, அது எல்லாமே மாற்றிட்டேன். இதில் என்னென்னா இது வந்து 5.6 ohms, நம்மக்கிட்ட 5.6 ohms எக்ஸாக்டாக இல்லை, அதனால 4.7 ப்ளஸ் ஒரு 1 ohms ரெண்டுத்தையும் சேர்த்து 5.7 ohmsக்கு இது கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கு, 2 ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து. ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே இது பக்கவாக இருக்குது. இப்போது சஸ்பெக்ட் வந்து இது இந்த டிரான்சிஸ்டரு இந்த 3 மாற்றியாச்சு. ப்ளஸ் இங்கே இருக்கிறதுல நீங்கள் ஒரு சேஞ்ச் பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இது மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்து சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது 2 சீரியஸு, 2SC 2SB அப்படி வருது இல்லையா, 2SD அந்த சீரீஸில் வரது. ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து HE சீரீஸில் வருது. இது வந்து இன்னும் ஹீட் அதிகமாக, எல்லாமே சேம் தான், கான்ஃபிகரேஷனில் எல்லாமே சேம் தான். ஆனால் இது இன்னும் ஹீட் அப்சர்வேஷனில் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம JPL சப்வூஃபர் ஹார்மன் கார்டன் அதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரிலாம் வரது யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்ட இந்த லோக்கல், அதாவது லோக்கல்னு சொல்ல முடியாது, இந்த 2 சீரீஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம பிராண்டட் ஆம்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த HE சீரீஸ் தான் வரும், அதாவது HE 649 அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ அது ஒன்று இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதை தவிர இதை செக் பண்ணணும், நான் இன்னும் இதை செக் பண்ணல. இதில் ஏதாவது செக் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பார்க்கலாம். நான் இதை உங்களுக்கு இப்போ மாற்றிட்டு இது காமிக்கணும் தான் காமிச்சேன். இங்கே பாருங்கள், அந்த மாற்றின ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்கே இருக்குது, இந்த 2 டிரான்சிஸ்டர்ஸு. ஸோ எதுக்கும் இது அப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம மற்றதெல்லாம் செக் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து ஏதாவது ட்ரை சால்ட்ரிங் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க. ஓகே, இதில் ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ணோம். ஆனால் இதையும் நான் செக் பண்ணலான்னு, எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த ஒரு டிரான்சிஸ்டர் வந்து வேல்யூ வந்து அப்நார்மலாக காமிக்குது. மற்றது எல்லாமே நல்லா இருக்குது, இதில் எல்லாமே க்ளீனாக இருக்குது. இது ஒன்று மட்டும் வந்து அப்நார்மலாக காமிக்குது. உங்களுக்கு நான் மாற்றினதுக்கும் ப்ளஸ் வந்து இப்போ இதில் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்ல வேலை செக் பண்ணாமல் போட்டுருந்தா திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் தான் வந்திருக்கும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் முதல்ல நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறத செக் பண்ணலாம். இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ 0.558 டயோட் ட்ராப் அவுட் ஆகுது பாருங்கள். ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் இந்த 1943 செக் பண்ணும்போது அதுவும் 545. ஸோ இது வந்து நம்ம புதுசு. திரும்ப அதே இந்த இடத்துல இது நம்ம ப்ளஸ் வந்து இந்த இடத்துல டச் பண்ணும்போது இது 500 வருது, 510 வருது, வேல்யூ லோவாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல அது கூட இல்லை பாருங்கள், டயோட் ட்ராப் அவுட் வந்து 1.261 ட்ராப் அவுட் ஆகுது. இது பாருங்கள் 2.692 ட்ராப் அவுட் ஆகுது. ஸோ இந்த 2 பேருமே ப்ராப்ளமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வெளியே எடுத்து பார்க்கலாம், இது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்னு. இது நல்ல வேலை செக் பண்ணதா சரியாக போயிடுச்சு.
ஸோ இதை வெளியே எடுத்துட்டு இதில் ஏதாவது ப்ராப்ளம் தான் இந்த பேரையை மாற்றிடலாம். இல்லை இந்த டிரான்சிஸ்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதை எடுத்து க்ளீன் ஆகிடுச்சுன்னா இதை மட்டும் மாற்றிட்டு நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதையும் நான் முடிச்சுட்டு இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் இதை செக் பண்ணதுனால இதெல்லாமே செக் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாமே செக் பண்ணி எல்லாமே க்ளீனாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா இதை மட்டும் மாற்றிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் டேரெக்டாக. ஓகே, அந்த ஒரு டிரான்சிஸ்டரும் மாற்றிட்டேன். ஸோ எப்பவும் சொல்கிறது தான், இப்போ வந்து நம்ம சீரிஸில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் ஏதாவது பான் ஆச்சுன்னா அப்படியே கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ நான் சீரிஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, சூப்பர். நம்மளுக்கு ரிலே கிளிக் ஆகிடுச்சு. உடனே இமீடியட்டாக சவுண்ட் வந்துச்சு. திரும்ப ஆஃப் பண்ணுற பாருங்க. எப்பவுமே ரிலே வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது தெரியாது. இப்போ திரும்ப ஆன் பண்ணுறேன். ரிலே கவனிங்க. பார்த்தீங்களா, ரிலே எங்கேஜ் ஆகிடுச்சு. இப்போ சவுண்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். எதுக்கும் இந்த இடத்துல வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, நான் இப்போ மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது முதல்ல நம்ம சீரீஸ்லேருந்து எடுத்துகிட்டு டைரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். ரிலே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சிடும். டிரான்சிஸ்டரோட தேர்ட் பின்னு பார்த்தீங்கன்னா மில்லி வோல்ட்டு 44 இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் ஓகே. இது 20, இது இன்னும் சூப்பர். இது நம்ம மாற்றினதுக்கு அப்புறம் இதுவும் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது 2 பேரை மாற்றுறதுனால புது பேரில் அப்படி இருக்குது. ஸோ இங்கே ஆப்செட் வோல்டேஜ்லாம் செட் பண்ணுற அளவுக்கு இதில் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக பவர் ட்ரைவ் பண்ணுறது தான். நம்மளுக்கு 200 மில்லி வோல்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். இது 40 மில்லி வோல்ட் 20 மில்லி வோல்ட் இருக்குது. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இன்புட் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தலாம். ரிலே எங்கேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே கொடுத்து செக் பண்ணால் க்ளீனாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. நாங்கள் எதுவும் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் இன்புட் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா டிஎஸ்பியில் தான் இருக்குது. 5 சேனல் தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது பாருங்கள், 5 சேனல்னு ஆக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் லெஃப்ட் ரைட் நல்லா சிக்னல் போயிட்டுருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுனா, சப்வூஃபர் எப்பவும் போல் ஃப்ரீயாக விட்டு அதில் எப்படி ப்ராசஸ் ஆகி போயிடுது. நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் இந்த பெரிய பெரிய டிரான்சிஸ்டரு, மற்றதுக்கெல்லாமே வந்து 20-30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 30 வாட்ஸ் அப்படின்னு வந்தால் கூட இந்த சரௌண்டுக்கெலாம் சின்ன சின்ன ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம எல்லாமே செக் பண்ணிடலாம். இதில் நம்ம ஆக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள், வால்யூம் கம்மியாக இருக்குது. ஸோ இது ஃப்ரண்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டு, இது சரௌண்டு. ஸோ நியர்பை ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா கேட்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இது சரௌண்டு, சென்டரு. ஆனால் இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்களா, அந்த டிரான்சிஸ்டருக்கும் அந்த சின்ன 20-30க்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. சேம் வால்யூமு, ஆனால் இதில் பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் இதில் கிளியர் ஆகிடுச்சு. இதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணாக்கா இதுவும் ஒர்க் ஆகுது. இது மைக் வால்யூமுக்காக. ஸோ இது நான் இப்படி பண்ணனாக்கா இந்த இடத்துல மைக் வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒர்க் ஆகுது. அந்த கிளிப்பு மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா சரியாயிடும். மற்றபடி மேஜர் டீல் எதுவும் இல்லை. ஸோ ஓகே, இது வந்து சிம்பிளாக முடிஞ்சது, நல்லது. இந்த ஆம்பில் வேறு எதுவுமே இல்லை நம்ம பெருசாக அட்டன் பண்ணி நம்ம சொல்லி தரதுக்கு கூட. ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.